ஹியூமன்ஸ் மற்ற அனிமல்ஸ் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் பவர் இந்த ஆஸ்திரேலியாவோட ஐடென்டிக்கல் அனிமலான கேங்க்ரூஸ் கிட்ட இருக்கு. இந்த 15 டேஸ் சீரீஸ்ல அனிமல்ஸோட ஸ்பெஷல் பவரை பார்க்க போறோம். இது எபிசோட் 1. கேங்க்ரூஸால தன்னுடைய பிரெக்னன்சியை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஸ்டாப் பண்ணி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த கேங்க்ரூஸ்க்கு 2 யூட்ரஸ் இருக்கு. 2 யூட்ரஸ்லுமே ஒரே டைம்ல மேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுங்களால எம்பிரியோஸை டெவலப் பண்ண முடியும். அதாவது கருவை டெவலப் பண்ண முடியும். இதுல ஒரு எம்பிரியோவை இந்த கேங்க்ரூஸால டெவலப் ஆகாம ஸ்டாப் பண்ண முடியும். இன்னொரு கருவுக்கு நியூட்ரியன்ஸை தனியா கொடுத்து அது கம்ப்ளீட்டா டெவலப் ஆகி பர்த் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ண எம்பிரியோ திரும்பவும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதை இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கேங்க்ரூவோட பிரெக்னன்சியை நம்ம தெரிஞ்சுக்கணும். கேங்க்ரூஸோட பிரெக்னன்சி பீரியட் மேக்ஸிமம் 33 ல இருந்து 38 டேஸ்க்குள்ள தான். பிரெக்னன்சி பீரியட் ரொம்ப ஷார்ட் டைம்ன்றதுனால ஒரு அண்டர் டெவலப்டு குட்டி கேங்க்ரூக்கு தான் இதுக்கு பர்த் கொடுக்கும். இந்த குட்டி கேங்க்ரூவை ஜோயின்னு கூப்பிடுவாங்க. டோட்டலாவே 2 சென்டிமீட்டர் ஹைட் 1 கிராம் வெயிட் தான் இருக்கும். இந்த ஜோயி பிளைண்டா ஹேர் இல்லாம தான் பிறக்கும். பிறந்த உடனே மதர் கேங்க்ரூ மேல கிரால் பண்ணி அதோடைய பவுச்சுக்குள்ள போய் செட்டில் ஆயிடும். 6 மந்த் வரைக்கும் இந்த ஜோயி மதரோடைய பவுச்சுக்குள்ளேயே தான் வளரும். அப்பப்ப வெளியே எட்டி பார்க்கும். 8 மந்த்ஸ்க்கு மேல இந்த ஜோயி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிக்கும். அப்பப்போ பால் குடிக்க மட்டும் வரும். 12 மந்த்ஸ்ல இந்த ஜோயி கம்ப்ளீட்டா டெவலப் ஆகி மதரோடைய பவுச் விட்டு பர்மனண்டா போயிடும். ஸோ இந்த கேங்க்ரூஸ் என்ன பண்ணோம்னா அதோடைய பவுச்ல இருக்க குட்டி ஜோயி கம்ப்ளீட்டா டெவலப் ஆகிற வரைக்கும் யூட்ரஸ்ல இருக்க கருவை டெவலப் ஆகாம ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். அந்த ஜோயி டெவலப் ஆகி பர்மனண்டா பவுச் விட்டு போனதும் யூட்ரஸ்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த அந்த எம்பிரியோ டெவலப்மெண்ட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும். சர்வைவலுக்காகவும் சேஃப்டிக்காகவும் இதுங்க இதை யூஸ் பண்ணிக்குது. இதுக்கு பேரு எம்பிரியானிக் டயாபாஸ்ன்னு சொல்றாங்க. இந்த எம்பிரியானிக் டயாபாஸை கேங்க்ரூஸ் தவிர நிறைய அனிமல்ஸும் பண்ணும். ஆனா மற்ற அனிமல்ஸால இதை ஷார்ட் பீரியடுக்கு தான் பண்ண முடியும். ஆனால் கேங்க்ரூஸால இதை லாங் பீரியட் கண்டினியூ பண்ண முடியும்.